ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரே பொருளில் 100 வடகம். சரி வாங்க, சாஃப்டான முறு வடகம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி வடகம் செய்ய போகிறோம். வடகம் செய்கிறதுக்கு நான் 250 கிராம் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். நீங்களும் கடையில் வாங்கும்போது மாவு ஜவ்வரிசி அப்படின்னு கேட்டு வாங்குங்க. கண்ணாடி மாதிரி இருக்கிற ஜவ்வரிசி வாங்காதீங்க, வடகம் ஒழுங்காக வராது. இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம வந்துட்டு லேசாக அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், அலசிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் நம்ம வந்துட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்பு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். எந்த கப்பில் வந்துட்டு நம்ம வந்து அளக்குறோமோ அதே கப்பில் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஊறிடுச்சு. இனி நம்ம வந்துட்டு ஒரு குக்கரில் சேஞ்ச் பண்ணிடலாம். குக்கரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 5 கப்பு தண்ணி நம்ம சேர்க்கணும். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு மொத்தத்தில் 6 கப்பு தண்ணி நம்ம சேர்க்கணும். நான் ஏற்கனவே ஊற வைக்கிறதுக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். அதனால இப்போ 5 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். 5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சு 2 விசில் வர்ற வரைக்கும் வச்சுட்டு வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டேங்க பாருங்கள். வெந்துருச்சு, நல்லா ஆறிடுச்சு. இந்த ஆறின ஜவ்வரிசியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மேலே வரைக்கும் போட வேண்டாம், ஒரு பாதி அளவு மட்டும் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்ல மையாக அரைக்கணும், அது சீக்கிரமே அரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் எல்லாம் அரைச்சி எடுத்துகிறேன். அப்படி ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அப்படியே ஒயிட் ஆயிடுச்சு அரைச்சதுக்கப்புறமா. உங்களுக்கு வந்துட்டு காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு மட்டும் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வடகம் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். காரம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நான் 3 காஞ்ச வத்தல், 3 பச்சை மிளகா சேர்க்க போகிறேன். சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி பொடிச்சு எடுக்க போகிறேன். உங்கள்கிட்ட ரெடிமேடாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகாவும் 3 ஆட் பண்ண போகிறேன். இது காரம் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் இருக்காது. நான் பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். காரம் வேண்டாதவங்க இது போட வேண்டாம், உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு ஜீரகம் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரில் நம்ம வந்து வடகம் ஊற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. துணி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாலும் சரி. நான் வந்துட்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், எந்த கட்டை எதுவும் இல்லாமல். அந்த ஜெல்லி மாதிரி இருந்ததில்ல, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இப்படி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பதத்தில் வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். அவ்வளவுதான். இப்போ நான் பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக்கில் இப்படி வளையல் வச்சுருக்கிறேன். 4 வளையல் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கலாங்க. இது இந்த வளையல் வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றணும். கம்மியாக நம்ம ஊற்றினோன்னா காயிறப்போ வந்துட்டு வடகம் வந்து 2ஆக வெடிச்சிரும். அதனால வளையல் வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடலாம். நான் வளையல் எதுக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஷேப்புக்காக வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வளையல் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மாவே ஸ்பூனில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளையல் வச்சு பண்ணோன்னு வைங்களேன், எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வளையல் இப்படி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்படி உடனே அப்படி எடுத்துடலாம். சரிங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் மறந்துடாதீங்க, வளையல் மேலே வரைக்கும் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றணும். பாதி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் வந்துட்டு வெடிப்பு விழுந்துடும், ஷேப்பு சரியாக வராது. அவ்வளோதாங்க, நான் ஃபுல்லாக எல்லாம் போட்டு எடுத்துடுறேன். எல்லாமே ஊற்றிட்டேன் நான். இனி அப்படியே இங்கே பாருங்கள், வளையலையும் எடுத்தாச்சு. இனி நான் வெயிலில் தூக்கிட்டு போய் வச்சிடுறேங்க. வெயிலில் வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்துட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வச்சேன். நமக்கு சூப்பரான வடகம் கிடச்சிருச்சு. இப்போ நான் பொரிச்சு காட்டுறேங்க. பார்த்தீங்களா எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள்.
கண்ணாடி மாதிரி அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. எல்லாம் ஷேப் ஒரே மாதிரி வந்திருக்குது. சீக்கிரமாக காஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன் காற்றுல கூட வச்சுக்கலாம். 2 நாள் வீட்டுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா கூட காஞ்சிரும். வெயில் இருந்ததுன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு 5-6 மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆஹா எவ்வளோ சாஃப்டாக நம்ம சாஃப்ட் ஜவ்வரிசி வடகம் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி ஒன்று ஒன்றாவும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம், இல்லை நிறையவும் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. வேறு லெவல். வடகம் தெரியுமா, நம்ம எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நம்ம அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த சம்மருக்கு வடகம் எல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வடகம் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தானாகவே அந்த பிளாஸ்டிக்லேருந்து விட்டு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு 100 வடகம் கிடச்சிருக்குங்க. வடகம் ரெடி. இங்கே பார்த்தீங்களா, கையில் இப்படி வச்ச உடனேயே அப்படியே எப்படி பொடிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது வடகம். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.